77ஆம் ஆண்டு குடியரசு தின விழா. இந்த 2026ஆம் ஆண்டு 77வது வருடத்தின் குடியரசு தின விழா லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்றத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் குடியரசு தினத்தை போற்றும் வகையில் எல்லா ஊர்லேயும் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கொடியேற்றி சுதந்திர தினத்தை குடியரசு தினத்தை போற்றி வருகிறாங்க. அந்த வகையில் லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்ற மாநில தலைவர் முத்துத்துரை அவர்களின் ஆலோசனைப்படி சென்னையில் லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் சென்னையில் இன்று மட்டும் 4 இடத்தில் கொடியேற்றி குடியரசு தினத்தை போற்றும் விதமாக மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் 1000 பேருக்கு அன்னதானம், அரிசி பருப்பு, குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், வயிறு நல்லா பசியார இருக்கிறதுக்காக டிஃபன் பாக்ஸு, ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸு, தண்ணி பாட்டில், இது எல்லாமே கொடுத்து மக்களோட நலன் கருதி எப்பவுமே லெஜண்ட் சரவணனுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மக்களுக்காகவே உழைப்பதற்காகவே இருப்பது தான் இந்த லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்ற ரசிகர்கள். இந்த நேரத்தில் இந்த குடியரசு தின நல்ல நாளில் ஒரு இனிப்பான செய்தி. அது என்னவென்றால், லெஜண்ட் அவர்களுடைய அடுத்த படம் விரைவில் அறிவிப்பு வர இருக்கிறது. முதலில் ஃபர்ஸ்ட் லுக்கு படத்தோட பேர் வெளியிடப்படும். பிறகு ஆடியோ லான்ச் இருக்கு, அப்புறம் கிளிம்ஸ் இருக்கு. இப்படி படத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் கூடிய விரைவில் உங்களுக்காக, உங்களை மகிழ்விப்பதற்காகவே லெஜண்ட் அவர்களின் படம் விரைவில் காத்து கொண்டிருக்கிறது உங்களை சந்திப்பதற்காக. அதைவிட இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், படம் சில பேர் படம் பார்த்துட்டாங்க. அதாவது முக்கியமான நிர்வாகிகள், சினிமா சம்மந்தப்பட்டவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்துட்டு படம் அருமையாக இருக்கு, கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக லெஜண்ட் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு பல சினிமா ஜாம்பவான்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் லெஜண்ட் அவர்களுடைய முதல் படத்திற்கும் இப்பொழுது வெளிவர இருக்கும் நம்ம துரை செந்தில்குமார் சார் அவர்கள் இயக்கத்தில் அடுத்து வெளிவர இருக்கும் அந்த படம் மிக பிரம்மாண்ட செலவில் மிக வித்தியாசமாக லெஜண்ட் அவர்களை காமிச்சிருக்காங்க. அதனால நான் உறுதியாக சொல்றேன், படம் பார்த்த பல சினிமா ஜாம்பவான்கள், விநியோகஸ்தர்கள் படம் பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு, கண்டிப்பாக 2026இல் லெஜண்ட் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரசிகர்களாய எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதற்கு காரணம் என்னவென்றால், படத்தின் இயக்குனர் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் இதற்கு முன் பொரட்டா சூர்யா அவர்களை எப்படி ஒரு வித்தியாசமாக காமிச்சு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி லெஜண்ட் அவர்களையும் நான் வித்தியாசமான ஒரு கோணத்தில் காமிச்சு மிக ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கேரக்டரில் இதுவரைக்கும் பார்த்த நம்ம லெஜண்ட்டு இந்த படத்தில் வேற மாதிரி தெரிவார். நீ ஏற்கனவே அந்த பூஜையில் நடந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி மிக அழகாகவும் அற்புதமாகவும் செதுக்கி வச்சிருக்காரு இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு குடியரசு தினத்தில் என்னால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாத சூழ்நிலை தான். ஏன்னா கடந்த 4-5 நாட்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லை. காலையில் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு தான் வந்தேன். அப்போ தம்பி சுதாகர்கிட்ட சொன்னேன்,
இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, நீங்களே பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த தம்பி சொன்னார், அண்ணா லெஜண்டோட ரசிகர் மன்றம் சார்பாக நலத்திட்டங்கள் பண்ணுறோம், நீங்கள் அதுக்கு வராட்டி கூட பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் வாரம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து குடியரசு தினம்னா நீங்கள் வந்து கொடியேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சாரு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேங்க, இந்த உயிர் குடியரசு தினத்துக்கு போனா கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பல பேர் உயிர் தியாகங்கள் செய்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு கடுகை விட சிறியவன். இந்த உயிர் இந்த குடியரசு தினத்தில் நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு குடியரசு தினத்தை போற்றும் விதமாக இந்த உயிர் போனா என்ன? அப்பதான் நான் நினைச்சேன், இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு, என்னை விட வயசுல நீங்க தம்பி, நீங்க சின்னவர் தான், என் மனமார்ந்த நன்றி. இதுதாங்க லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என்றால் இப்படித்தான் இருப்போம். மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்து கொண்டே தான் இருப்போம் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியை இந்த இடத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது நான் இந்த நேரத்தில் இதே ஒன்று சொல்லி நான் தெளிவுபடுத்துகிறேன். நான் லெஜண்டோட டிஷர்ட் போட்டுட்டு தான் கடந்த சில மாதங்களாக வருடங்களாக நான் எங்கேயுமே போயிட்டுருக்கேன். அதற்கு காரணம், நான் அவரை நேசிக்கிறேன். அவர் நடிகரையும் தாண்டி தொழிலதிபரையும் தாண்டி நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர். அதனால தான் இந்த லெஜண்டோட டிஷர்ட்டோட தான் நான் எங்கே போனாலும் போகிறது. நான் பேசும் கருத்துக்கும் லெஜண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பேசுறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த டிஷர்ட் போட்டிருக்கிறதுனால நான் அவர் சொல்லி ஏதோ பேசுகிறோம் போல அப்படிலாம் எதுவும் நினைக்க வேணாம். அந்த தம்பி என்கிட்ட கேட்டார், அந்த பத்திரிகையாளர் தம்பி கேட்டார், அரசியலுக்கு வரப்போகிறாரா லெஜண்ட் அப்படின்னு. அப்படி ஒரு துளி கூட எண்ணம் அவருக்கு இல்லை. அவருடைய எண்ணம் எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி மக்களுக்காக வாழ்ந்தாரோ அதே போல் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்களும் மக்களுக்காகவே வாழ்ந்தா போதும் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால அவருக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. நான் பேசும் அரசியலுக்கும் லெஜண்ட் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் எப்படி சிம்பு அவர்களையும் சந்தானம் அவர்களையும் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நான் வணங்கும் இந்த லெஜண்ட் அவர்களையும் நினைக்கிறேன். நான் பல தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் அவர்களால் நான் பல சந்தர்ப்பங்களில் நன்றி இல்லாமல் தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்போது என் தம்பி சுதாகர், மாநில செயலாளர் முத்துத்துறை அவர்கள் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் படுற கஷ்டமெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியெலாம் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை விட ஒரு அன்பு என்னங்க வேணும்? அதனால தான் லெஜண்ட் அவர்களே அன்பானவன்னு பேர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அன்புக்காக தான் இந்த தம்பிங்க சொன்னதுனால சரி, நானும் எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். மக்களுக்காக நலனுக்காக இருக்கிற லெஜண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் என்ன அப்படின்னு தான் இந்த லெஜண்ட் ரசிகர் மன்றத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவியாக நானும் என்னோடய வேலையை தொடர்ந்துட்டுருக்கேன். மற்றபடி அரசியலுக்கும் லெஜண்ட் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன சார் கேட்டுச்சான்னு கேட்குறீங்க? நேற்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த மீட்டிங்கில் சொன்னார். என்ன சொன்னார்னா, விசில் எடுத்துகிட்டு போய் வயசானவங்க பக்கத்தில் வச்சு ஊதாதீங்க, தூங்கிட்டு இருக்கவங்க காதில் போய் ஊதாதீங்க
அப்படின்னு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. எதற்காக டிவிகேக்கு நீங்கள் விசில் சின்னம் கொடுத்தீங்க? அவங்க ஆட்டோ சின்னம் கேட்டாங்கல்ல, ஆட்டோ சின்னம் கொடுத்துருக்க வேண்டியதானே? எதற்காக நீங்கள் விசில் சின்னம் கொடுத்தீங்க? அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா விசில் சின்னம் நீங்கள் கொடுத்ததுனால ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன பண்ணுறாங்க, போகிற வர பொதுமக்களுக்கு ஒரு விசில் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் ஆட்டோ கொடுத்துருந்தா போகிற வர மக்களுக்கு ஒரு ஆட்டோ கொடுத்துருப்பாங்கல்ல. இப்படி வஞ்சகம் பண்ணிட்டீங்களே தேர்தல் ஆணையத்தில் உள்ளவங்க. நான் ஒரு ஆட்டோ ஓட்டி பொழைச்சிருப்பேன்ல, விசில வச்சு நான் குப்பை வண்டி ஓட்டணும், கண்டக்டர் வேலைக்கு போனோம், புரியுதா, செக்யூரிட்டி வேலைக்கு போனோம். ஒரு ஆட்டோ கொடுத்துருந்தா இந்த தம்பி விஜயோட ரசிகராக இருக்கிற இந்த கூல் சுரேஷ், நான் ஒரு ஆட்டோ ஓட்டி பொழைச்சிருப்பேன்ல. நீங்க 10 ஆட்டோ ஓனர். நான் 10 ஆட்டோக்கு ஓனர் இல்ல, 1000 ஆட்டோ ஓனர்களோட மனசுல பதிஞ்சிருக்கிறவன். ஒரு ஆட்டோ சின்ன கொடுத்துருந்தாக்க ஆட்டோ கிடைச்சிருக்குல்ல. இனிமேல் அவங்க குப்பை அள்ளுறாங்களோ, அதையா குப்பை அள்ளணுமான அதையா சார் நீங்கள் அவ்வளோ இதுவாக பேசுறீங்க, இழிவாக பேசுறீங்க? குப்பை அள்ளுனால் அது நல்லது தான். வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சிருந்தா பத்தாது, நாட்டையும் சுத்தமாக வைக்கணும். அரசியல் நேரத்தில் மட்டும் நீங்கள் போய் குப்பை அள்ளுவீங்க, காவா அள்ளுவீங்க இல்லையா? மக்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னுவீங்க. எப்போவுமே பண்ணணும், புரியுதா? ஏன் நானே பாருங்க விசில வச்சு நாளையிலேருந்து நானே குப்பை அள்ளுறேன் பாருங்க. என்ன குப்பை அள்ளுறதுன்னா அவங்களுக்கு கேவலமாக போச்சுங்களா? குப்பை அள்ளுறவங்க இல்லைன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகமே நாரி போயிடும். இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய அம்பானி வீடா இருந்தாலும் சரி நாரி போயிடும். குப்பை அள்ளுறவங்களுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதை தான் சொல்றேன் நான். குப்பை வண்டி அள்ளுறவங்க அவங்களுக்கு விசில் கொடுத்துருக்கீங்க இல்லையா? விசில் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஏன் ஒரு ஆட்டோ கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் அந்த குப்பை வண்டி அள்ளுறோமே அந்த வண்டியாச்சும் ஒன்று கொடுத்துருக்கலாம், ஆளுக்கு நாங்களாம் இப்போ க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அதனால தேர்தல் ஆணையமே நீங்கள் தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படணும். இந்த தேர்தல் ஆணையம் ஒரு தலைபட்சமாக டிவிகேக்கு விசில் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஏதோ திட்டமிட்டு ஆட்டோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார், ஜனவரியில் வந்தால் ஜனநாயகன், பிப்ரவரியில் வந்தால் பிப்ரவரி நாயகன், மார்ச்சில் வந்தால் மார்ச் நாயகன், ஏப்ரலில் வந்தால் ஏப்ரல் நாயகன். எங்களுக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. என்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறப்போ பொங்கல், வீடு கட்ட தேவை செங்கல். ஆமாங்க, அவர் எதுனா ஒரு அறிக்கை கொடுப்பாரு, அதை எல்லாரும் ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை வேடிக்கை காட்டுற பொருள் மாதிரி ஆக்கிடுறீங்க. அதனால் விஜய் சார் தான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு இல்லையா, உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தாக்கா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு. அதனால தான் விஜய் சார் இப்போ கம்முன்னு இருக்காரு, அப்போ தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இருங்கப்பா இருங்கப்பா. அதே மாதிரி இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எதற்காக என்றால், போன 2025 ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு, ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் பரிசு கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு அரசாங்க வேலை தரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 2026 நான் சொன்னதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்காரு. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்குது. என்னோட நாக்கு கருநாக்கு, சொன்னதெல்லாம் பலிக்கும், சொன்னதெல்லாம் ஜெயிக்கும், நான் சொன்னதெல்லாம் இனிக்கும்.
சில பேருக்கு கசக்கும், சில பேருக்கு புளிக்கும். ஆனால் என்னைக்குமே நான் சொல்கிறதான் நடக்கும். அது மட்டும் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். 2026 இந்த கூல் சுரேஷ் யாரை பார்த்து கை நீட்டுறனோ அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க. நீங்கள் வேணா நினைக்கலாம், கூல் சுரேஷ் ஏதோ காமெடிக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறான் போலப்பான்னு. நான் சொல்லும் போது அங்கே மேலே சத்தம் கேட்குதா, வரவேற்குதா? அதுதான் 2026 கண்டிப்பாக கூல் சுரேஷ் யாரை பார்த்து கை காட்டணும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. இது விரைவில் நடக்கும், பாருங்க. இல்லை, இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தாக்க கூட்டணி கட்சி ஜெயிக்குமா அப்படின்னாக்கா எடப்பாடி ஐயா அந்த டீமை சொல்கிறீங்க, அப்புறம் டிஎம்கே சொல்கிறீங்க. தனி கட்சி அப்படின்னாக்கா டிவிகேவை சொல்கிறீங்க. அதான பிறகு அவங்க அர்த்தம். எப்போவுமே தனி மரம் தோப்பாகாது. அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களும் தம்பி A to Z அரவிந்த் அவர்கள் அப்படியே சும்மா சீமான் அண்ணன் அவர்களை நெஞ்சில் பச்சை குத்தாத குறையாக வச்சிருக்காரு. சீமான் அண்ணன் அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா நான் யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணாக்க, இவருக்கு சப்போர்ட் பண்ணாக்க இவர் சொல்கிறாரு என்ன அணிலே தற்குறி அப்படின்னு. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணாக்க இவர் சொல்கிறாரு நான் 200 ஊப்பி அப்படின்றாரு. சரி, இவருக்கு சப்போர்ட் பண்ணாக்க அவர் என்ன சங்கின்றாரு. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணாக்க என்ன ஆமக்கறி ஊமக்கறின்றீங்க. அப்போ நான் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது? சரி, இவருக்கு சப்போர்ட் பண்ணாக்க என்ன ஷூ நக்கி அப்படின்றீங்க. அதனால் என்னுடைய சப்போர்ட்டு யாருக்குமே இல்லை. ஆனால் நான் யாரை பார்த்து கை நீட்டனோ அவங்க தான் முதலமைச்சர். இந்த குடியரசு தினத்தில் அதை ஆணித்தனமாக சொல்கிறேன். விரைவில் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் அப்போவே சொன்னேன், பாட்டிலுக்கு 10 ரூபா நான் ஆட்சிக்கு வந்தாக தருவேன்னு சொன்னேன். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி அதை செயல்முறைப்படுத்தியிருக்காங்க. போன ஜல்லிக்கட்டப்போ சொன்னேன், ஜெயிக்கிற மாடுபிடி வீரர்களுக்கு அரசாங்க வேலை தரணும்னு, அதையும் அமுல்படுத்தியிருக்காங்க. இப்படி இந்த கருணாக்கு உள்ள கூல் சுரேஷ் சொன்னது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும், பாருங்க. அதே மாதிரி பல பேர் சொன்னீங்க, சந்தானம் அவர்களுக்கு நான் போஸ்டர் ஒட்டினேன், அதை நிறையா பேர் இழிவுபடுத்தி பேசுனீங்க. ஓ, ஒரு நண்பனுக்கு நான் போஸ்ட் ஒட்டாமல் யார் போஸ்ட் ஒட்டுறது? இதுதான் நண்பன் மேலே நான் வச்சிருக்க பாசம். அது சந்தானமாக இருந்தாலும் சரி, சிம்புவாக இருந்தாலும் சரி, என் தலைவன் லெஜண்டாக இருந்தாலும் சரி. நீங்க என்ன போஸ்ட் ஓட்டுறீங்க? உன் நண்பன் இருக்கிறப்போ உங்க போஸ்ட் ஓட்டுறீங்களா நண்பனுக்கு? அப்ப செத்ததுக்கு அப்புறம் 16வது நாள் காரியம்னு போஸ்ட் ஓட்டுறீங்க. சரி, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அவன் செத்ததுக்கு அப்புறம் 1 வருடம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுறீங்க. சரி, வெக்கமா இல்லை உங்களுக்கு? இந்த போஸ்ட் ஓட்டுறதுக்காக உங்க நண்பன் உங்க கூட இருக்கான்? உங்க நண்பன் பிறந்த நாளுக்கு போஸ்ட் ஓட்டுங்க, அவர்களுடைய அக்கா தங்கச்சி திருமண நாளுக்கு போஸ்ட் ஓட்டுங்க. அதை விட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் அவன் 16வது நாள் நாங்க அழுகையோட இருக்கோம், துக்கத்தோட இருக்கன்னு போஸ்ட் ஓட்டுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதுதான் தமிழனோட பண்பாடா? நான் இந்த கூல் சுரேஷ் உயிரோட இருக்கும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கீங்க. உயிரோட இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு டீ வாங்கித்தாங்க, ஒரு சாப்பாடு வாங்கித்தாங்க. அதுதான் நண்பனுக்கு நீங்க செய்யற உதவி. செத்ததுக்கு அப்புறம் 16வது நாள் காரியம் வைக்கிறது, தெருவை மறைச்சு பேனர் வைக்கிறது, அதுதான் நீங்க செய்யறதா? செத்ததுக்கு அப்புறம் ஊர்வலம் போயிட்டு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றது, அதை விட இந்த கூல் சுரேஷ் போஸ்டர் ஒட்டுறது ஒன்றும் கீழ்த்தரமான வேலை இல்லைங்க. இதை சொல்றதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை.